நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மாயார் சாலையை புலி ஒன்று கடந்து செல்லும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. மாயார் சாலையில் சமீப நாட்களாக புலிகள் நடமாட்டம் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் சுட்டெரிக்கும் வெயிலில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய புலி வாகனங்களை கண்டு முறைத்து பார்த்தது. பின்னர் உய்யாரமாக நடந்து சாலையை கடந்து சென்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரயில் நிலைய வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் புகுந்த நல்ல பாம்பை தீயணைப்புத் துறையினர் லாபகமாக பிடித்தனர். கோவில்பட்டி ரயில் நிலைய வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்திலிருந்து சத்தம் கேட்டதை அடுத்து தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து சோதனை செய்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தின் சீட்டுக்கடியில் ஒரு நல்ல பாம்பு இருப்பதை கண்டறிந்தனர். தீயணைப்புத் துறையினர் நல்ல பாம்பை லாபகமாக பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் பெரிய வியாழன் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. இயேசு கிறிஸ்து இறப்பதற்கு முதல் நாள் தன் சீடர்களுக்கு பிரியாவிடை அளித்த போது சீடர்கள் ஒருவரையொருவர் அன்புடன் ஏற்க வேண்டுமென உபதேசித்ததை நினைவு கூறும் வகையில் பெரிய வியாழன் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் திரளாக பங்கேற்று கூட்டு பிரார்த்தனை செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கொன்னக்குளம் கிராமம் அருகே தனியார் ஏடிஎம்களுக்கு பணம் நிரப்புவதற்காக சென்ற வாகனத்திலிருந்து உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 22 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ஏடிஎம்களுக்கு பணம் நிரப்பும் வாகனத்தில் திடீர் சோதனை மேற்கொண்ட போது உரிய ஆவணங்கள் இல்லாமல் 22 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பணமும் வாகனமும் உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 230 கிலோ மக்காச்சோளம் மற்றும் பாசிப்பயிறு கொண்டு 100% வாக்குப்பதிவு என்ற விழிப்புணர்வு வாசகம் அமைக்கப்பட்டது. மாவட்ட தேர்தல் அலுவலர் துர்காமூர்த்தி இதனை பார்வையிட்டு வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி சிலம்ப வீரர்கள் நூதன முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தகுதியான தலைவர்களை தேர்ந்தெடுக்க அனைவரும் தார்மீக பொறுப்புடன் வாக்களிக்க வேண்டும் என வீரர்கள் வலியுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் அமைந்துள்ள தேவாங்கு பாதுகாப்பு மையத்தில் 100% வாக்களிப்போம் என கல்லூரி மாணவ மாணவியர்கள் மனிதச்சங்கிலி வரிசையில் நின்று ட்ரோன் மூலம் காட்சிப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் 500க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களும் பங்கேற்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. சென்னை அண்ணா சாலையில் உள்ள சொகுசு கார் மற்றும் இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ஜிபி சாலையில் உள்ள வணிக வளாகத்தில் பல கடைகள் அமைந்துள்ளன. அதன் மாடியில் இருந்து வாகன உதிரி பாகங்கள் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து 6 வாகனங்களில் விரைந்த வீரர்கள் தீயை அணைத்தனர். இதுகுறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னையை அடுத்த தாம்பரம் அரசு மருத்துவமனையில் கதவின் பூட்டை உடைத்து 8 லேப்டாப்களை திருடிய 2 கைது செய்யப்பட்டனர். தாம்பரம் அரசு மருத்துவமனையில் அலுவலக பயன்பாட்டிற்கு என இருக்கும் அறையில் 8 லேப்டாப்புகள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த அறையின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த திருடர்கள் 8 லேப்டாப்புகளை திருடிச் சென்றனர். இதுகுறித்து காவலர்கள் நடத்திய விசாரணையில் கண்ணகி நகரைச் சேர்ந்த ஜேக்கப் மற்றும் அப்பு ஆகியோர் லேப்டாப்களை திருடியது தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த காவலர்கள் அவர்களிடம் இருந்து 7 லேப்டாப்களை பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்டம் நான்குநேரியில் அதிகாரிகள் முன்னிலையில் 200 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் தீயிட்டு அளிக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் கடந்த 20 ஆண்டுகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 3140 கிலோவுக்கும் மேற்பட்ட போதைப் பொருட்களை அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து நான்குநேரியை அடுத்த பொத்தையடி பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு மையத்தின் சென்னை மண்டல அதிகாரிகள் முன்னிலையில் தீயிட்டு அளிக்கப்பட்டன.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் நாடாளும் மக்கள் கட்சி வேட்பாளர் இலங்கை வேந்தன் மக்களிடம் யாசகம் பெற்ற சில்லறை காசுகளை வைப்புத் தொகையாக செலுத்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் தன்னை சாட்டையால் அடியுங்கள் என்று கூறி சாட்டையுடன் பரப்புரையிலும் ஈடுபட்டார். நாங்களாம் பணபலமோ ஆளு பலமோ வச்சுக்கிட்டு நாங்கள் தேர்தலில் நிற்கல, மக்கள் பலத்தை நம்பி தான் நிற்கிறோம். உங்களை மாதிரி இருக்கிறவங்க நம்பி தான் நிற்கிறோம். எங்களுக்கு சின்னம் பேனாமணி சின்னம் கொடுத்துருக்காங்க. வளர்ப்பு நாய் கீறியதை அசட்டையாக விட்டதால் ராபிஸ் பாதித்து சிறுமி உயிரிழந்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே வளர்ப்பு நாயின் நகைக்கீறல் பட்ட நிலையில் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாததால் ராபிஸ் நோய் தாக்கி 9ஆம் வகுப்பு மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார். புதியம்பத்தூரைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவரின் மகள் செல்வ சுகாசினி தனது வளர்ப்பு நாயுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது நாய் நகத்தால் கீறியுள்ளது. இதற்கு செல்வ சுகாசினி எந்தவித தடுப்பூசியும் செலுத்திக் கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் உடல்நலக்குறைவால் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு ராபிஸ் நோய் பரவியது தெரியவந்தது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி செல்வ சுகாசினி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்கள் அறிந்திடும் வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கான லட்சினை திறந்து வைக்கப்பட்டது. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான சிம்ரன்ஜீத் சிங் காலோன் இந்த லட்சினையை திறந்து வைத்தார். பொதுமக்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டு தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சிறுபான்மை மக்களுக்கு இருப்பதைப் போலவே இந்துக்களுக்கும் பாதுகாவலாக இருப்பது திமுக ஆட்சிதான் என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். மதுரை மத்திய தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனுக்கு ஆதரவாக மதுரை மகபூபாளையம் பகுதியில் அவர் வாக்கு சேகரித்தார். சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர்களாக திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறதோ அதே போல பெரும்பான்மையான மக்களாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் உண்மையிலேயே பாதுகாவலாக இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வாணியம்பாடி தொகுதி தாவேக வேட்பாளர் சையத் புர்ஹானுக்கு சென்னை GST ஆணையரகம் 5வது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது. சுமார் 600 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு புகாருக்கு உள்ளான இவர் உடல்நிலை சரியில்லை என காரணம் கூறி கடந்த முறை விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்த தாவேக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்றார். இதையடுத்து வரும் 6ஆம் தேதி ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. பல்லடம் சட்டமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் மாவுக்கட்டுடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். அண்ணாதுரை என்ற சுயேட்சை வேட்பாளர் உள்ளிட்ட சிலர் கையில் மாவுக்கட்டு, மண்டையில் கட்டு என வித்தியாசமான தோற்றத்தில் வந்திருந்தனர். பல்லடத்தில் விபத்துக்கள் அதிகம் நடைபெறுவதாக குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த வினோத தோற்றத்தில் அவர்கள் வந்ததாக கூறப்படுகிறது.